ரீசெண்டாக நாங்கள் ஒரு வெட்டிங் பண்ணோம், வானதி அப்படின்னு சொல்லி ஒரு கிளைண்ட்டுக்கு. கல்யாண தாம்பூலம் அப்படிங்கிற டைமில் வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம் எல்லாமே அவங்க என்ஆர்ஐங்கிறதுனால எங்களுடைய டீம் வந்து பண்ணி வெத்தலையிலேருந்து நமக்கு யூசி பார்ப்போம். 10 கவுளி வெத்தலை வாங்கினோம்னா 7 கவுளி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பண்ணுறோம். அவங்களுடைய வம்சப்படி மட்டை தேங்காய் அவங்களுக்கு. ஸோ அந்த மட்டை தேங்காயோடு சேர்த்து பக்ஷணம் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் வந்து அந்த பக்ஷணம் வச்சு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. பாக்ஸ்லேயும் அவங்களுடைய லோகோ வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த லோகோ நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பேக் வந்து ஜூட்டில் பண்ணோம், தாம்பூல பை அப்படிங்கிறது. அந்த தாம்பூல பையில் வந்து அந்த இன்விடேஷன் டீமை கொண்டு வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்து நல்லபடியாக இருந்தோம். வெட்டிங் கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு மெமரியை கொடுக்குற ஒரு விஷயம். கல்யாணத்துக்கு வந்தவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிற ஒரே பொருள் இது ஒன்று தான். அதை வந்து ஒரு குவாலிட்டியாக கஸ்டமைஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு ஞாபகங்கள் தானே, நம்மளை தேடி வராங்க, நல்லபடியாக நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு